தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எழுச்சியுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மதுரை திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் தமது தொகுதியில் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமங்கலம் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கழக வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் சார்பில் வீரவாள் வழங்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புரட்சித்தாய் சின்னம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றுவேன் என்று கழக வெற்றி வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் உறுதிபட தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதல்படி ஆசீர்வாதத்துடனும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். அம்மா கண்டிப்பா அந்த தடவை எங்களை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா அம்மாவுக்கு வெற்றியை காணிக்கையா கொடுப்பேன். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி பொறுத்த மட்டும் எல்லாருமே மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. நிச்சயமா இந்த இடம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில சின்னம்மா அவர்களால் கண்டிப்பா மாற்றம் வரும். ஆண்கள் மட்டுமே இருக்கிறதுல சின்னம்மா எப்படி பெண்ணா அரசியல் அதே மாதிரி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில ஒரு பெண் வேட்பாளரா உள்ளூர் வேட்பாளரா என்னோட சொந்த தொகுதியில நான் களம் காணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. கண்டிப்பா வெற்றிக்கனி அம்மா காணிக்கையா கொடுப்பேன்.